அமித்ஷாவினுடைய வருகை ஒரு சம்பிரதாய வருகை தான். அது பெரிய அளவில் எலக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஏதாவது பண்ணிடும், ஒரு வியூகத்தை வகுத்து விடும் என்றெல்லாம் நான் கருதவில்லை. மோடியே அப்படிப்பட்ட வியூகங்களை முறையாக வகுக்க முடியாமல் தோல்வியை தழுவிய போது, அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்கிற அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வடக்கில் வேண்டுமானால் பாஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே தெற்கிலே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு இண்டிவிஜுவல் தான். பிஜேபி கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் அவர்கள் தாவேகாவை போய் அழைக்க வேண்டுமா? அப்போ ரெண்டு பக்கமும் டோரை. இது யாரு? பாஜகவினுடைய அடிமை என்று சொல்லப்பட்ட அன்புமணி ராமதாஸ். ராமதாஸுக்கு தான் ஒரு கணக்கு இருக்கு. ராமதாஸ் பிஜேபி வேணான்னு நினைக்கிறாருன்னு ஒரு பேச்சு வெளியில இருந்துச்சுல்ல 6 மாத காலமாக. அது கூட ஒரு நியாயமான பேச்சுன்னு நீங்க வச்சுக்கிட்டாலுமே கூட, அன்புமணி ராமதாஸ் இப்ப வரைக்கும் என்ன சொல்றாரு? எங்க கட்சியினுடைய இந்த பிளவுக்கு காரணமே திமுக தாங்கிறாரு. இப்ப செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா இந்த ஃபார்மேஷனுக்குள்ள பாஜகவினுடைய ஹேண்ட் இருந்தா என்ன பண்றதுன்ற பதட்டம். இப்ப இது ரெண்ட மையப்படுத்தி தான் அவர் பாஜகவினுடைய கூட்டணிக்கு போனார். இப்ப இதுல ஒண்ணு அமித்ஷா மூலமாக நடக்கும்னா அவர் ஏன் பாஜக கூட்டணியில இருக்கணும்? கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல, லெட்டர் பேட் இயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படியே ஸ்டாண்ட் பண்ணிடுவோம்னு நின்றுவார்ல. அதுக்கான தெம்பும் திராணியும் அவருக்கு இருக்கான. பெரிய வியூகங்கள் அமித்ஷா வந்தவுடன் இது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான பேச்சுவார்த்தை இருக்குமா? நிச்சயமாக அப்படி ஒண்ணு இருக்காது. இன்னொன்னு, இதுவாது பரவாயில்ல சார், ஓ பன்னீர்செல்வமாவது களத்துல வந்து கூட்டம் நடத்தி ஒரு 10 பேர் தனக்கு பின்னால் இருக்கான்றதையாவது காட்டிட்டார் தமிழ்நாட்டுல. சசிகலா யாரு சார்? சசிகலா பின்னாடி என்ன சார் இருக்கு? சசிகலா என்னைக்கு சார் வீதிக்கு வந்தாங்க? தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய வல்லம் பஷீர் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். அமித்ஷா அவர்கள் வரக்கூடிய 15ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். இந்த வருகையிலே பல முக்கிய காரணங்கள், கட்சியினுடைய மீட்டிங்ல அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அரசியல் பின்னணியில் இருக்கிறது. கூட்டணி சம்பந்தமாகவும் இன்னும் குறிப்பாக அம்மையார் சசிகலாவையும் சந்திக்க இருக்கிறார் என்ற தகவல் எல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்தவர்களை எப்படியாவது இணைக்கலாம் என்ற ஒரு சான்சஸ் கொடுக்கப்படும் என்று எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொடுக்கப்படவில்லை. இப்போ அமித்ஷாவினோட வருகை எதை உணர்த்துதுன்னு நீங்க பாக்குறீங்க? அமித்ஷாவினுடைய வருகை ஒரு சம்பிரதாய வருகை தான். அது பெரிய அளவில் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஏதாவது பண்ணிடும், ஒரு வியூகத்தை வகுத்து விடும் என்றெல்லாம் நான் கருதவில்லை. காரணம், பலமுறை அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நேரங்களில் வந்து போகிறார். பிரதமராக இருந்த மோடியே நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்து போனவர் தான். அவர் வருகிற போது என்ன பெரிய வியூகத்தை வகுத்து தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றியை, குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்றுவிட்டார். எந்த வெற்றியும் இல்லை. சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய தோல்வியை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தழுவியது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ மோடியே அப்படிப்பட்ட வியூகங்களை முறையாக வகுக்க முடியாமல் தோல்வியை தழுவிய போது, அமித்ஷா உள்துறை அமைச்சர் என்கிற அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் வடக்கில் வேண்டுமானால் பாஸாக இருக்கலாம். ஆனால் இங்கே தெற்கிலே அவர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு இண்டிவிஜுவல் தான். அது ஒரு கட்டமைப்புக்கு பின்னால் இருக்கிற ஒன்றிய அரசு அவர்களை இயக்குகிறது என்பதை தாண்டி அவர்களுக்கு வேறு எந்த பெரிய மகத்துவமும் தெற்கிலே அவர்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலத்தில் அமித்ஷா என்கிற நபர் ஒரு பெரிய அடையாள அரசியலுக்குள் நின்று அரசியல் செய்கிற ஒரு ராஜதந்திரியாக எல்லாம் இங்கே பார்க்கப்படவில்லை. நீங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய கூட்டணியை உறுதி செய்ததற்கு பிறகு மதுரைக்கு வந்தார் அமித்ஷா. அந்த அமித்ஷாவினுடைய மதுரை வருகையே ஒரு பெரிய இம்பாக்ட தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உருவாக்க முடியலையே. ஒரு சராசரி வருகையாக எப்படி அமித்ஷாவினுடைய வருகை இருக்குமோ அப்படித்தான் அந்த மதுரையினுடைய வருகையும் இருந்தது. பாட்டாளி மக்கள் கட்சியை உறுதி செய்து ராமதாஸை அந்த மேடையில் ஏற்றி விடலாம் என்று மெனக்கிட்டார்கள். ஆனால் அவர்களினுடைய அந்த மெனக்கடல் எந்த வகையிலும் பயன் தரவில்லை. ராமதாஸ் அந்த மேடைக்கு வரவில்லை. மதிமுகவை எப்படியாவது அந்த கூட்டணிக்குள் இழுத்து விடலாம் என்று ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். மதுரைக்கு எப்படியாவது வைகோவினுடைய மகனை அழைத்து வந்து மேடை ஏற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள். என்ன பேச்சுவார்த்தை நடந்தது என்பது தெரியாது. அந்த மேடையில் அதுவும் சாத்தியப்படாமலேயே போனது. அப்போ ஒவ்வொரு முறை அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிற போதும் ஒரு புதிய கட்சி கூட்டணியில் வரும், ஒரு புதிய கட்சி இந்த கூட்டணியில் சேர்ந்ததற்கான ஒரு அறிவிப்பை ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வருகிற போதும் அறிவித்து விட்டு போவார்னு ஒரு வியூகத்தை வகுத்தாங்க. முதல் தடவை, அதாவது அதிமுகவினுடைய கூட்டணியை உறுதி செய்த வருகை, அடுத்த வருகை, அதற்கு அடுத்த வருகைன்னு படிப்படியா ஒவ்வொரு வருகையின் போதும் ஒரு முறை மதிமுக, ஒரு முறை தேமுதிக, ஒரு முறை பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி ஒரு வியூகம் வகுக்கப்பட்டது. அந்த வியூகத்தில் அதிமுகவை மட்டும்தான் அவர்களால் கூட்டணிக்குள் கொண்டு வர முடிந்ததே தவிர
வேறு எந்த கட்சியையும் அவர்களால் கூட்டணிக்குள் கொண்டு வர முடியவே இல்லை. இப்போது வரை எந்த உறுதிப்பாடும் கிடைக்கவில்லை. இன்றைக்கு காலையில் கூட பிரேமலதா அம்மையார் சொல்கிறாரு, நாங்கள் 9ஆம் தேதிக்கு பிறகு எங்கள் முடிவை அறிவிப்போம் என்று சொல்லி இருக்கிறோம். 9ஆம் தேதிக்கு பிறகுதான் சொல்ல முடியும் என்று சொல்கிறார். எனக்கு தெரிய அவருடைய கணக்குகள் கூட திமுகவை நோக்கி நகர்வதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். திமுகவில் கொடுக்கிற இடங்களை பெற்றுக்கொண்டு வெற்றிக்கான கூட்டணியில் இடம்பெறலாம், பிரதிநிதித்துவத்தை பெறலாம் என்கிற நிலையில் இருந்துதான் அவரும் நகர்வதாக நான் புரிந்து கொள்கிறேன். இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி 2 துண்டாக பிளந்திருக்கிறது என்பதை தாண்டி இன்னும் அந்த கட்சி யாருடைய செல்வாக்கில் இயங்குகிறது என்பதை கூட களத்துல இன்னும் டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் கிடைக்காம தான் இருக்கு. அன்புமணி ராமதாஸ் ஏத்துக்கிட்டாங்களா கட்சிக்காரங்க? அந்த வாக்கு வங்கி, பாமகவினுடைய வாக்கு வங்கி யாரை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? ராமதாஸை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா அல்லது அன்புமணியை அடிப்படையாக கொண்டிருக்கிறதா என்பதை கூட இன்னும் உறுதி செய்யாமல் தான் அந்த கட்சி தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்தரத்தில் தொங்குவதை போல தொங்கிக் கொண்டிருக்கிறது. இப்ப அந்த கட்சியும் கூட்டணிக்கு வருவதா வேண்டாமா என்கிற மனநிலை இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு இடஒதுக்கீடு போராட்டம்னு அண்ணன் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாலு தாவேகாவை போய் அழைக்கிறார். தாவேகாவும் பங்கேற்பதாக உறுதியளித்திருக்கின்றன. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, பிஜேபி கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் அவர்கள் தாவேகாவை போய் அழைக்க வேண்டுமா? அப்போ 2 பக்கமும் டோர. இது யாரு? பாஜகவினுடைய அடிமை என்று சொல்லப்பட்ட அன்புமணி ராமதாஸ். சரிங்க, ராமதாஸுக்கு தான் ஒரு கணக்கு இருக்கு. ராமதாஸ் பிஜேபி வேண்டான்னு நினைக்கிறாருன்னு ஒரு பேச்சு வெளியில இருந்துச்சு இல்ல 6 மாத காலமாக. அது கூட ஒரு நியாயமான பேச்சுன்னு நீங்க வச்சுக்கிட்டாலுமே கூட அன்புமணி ராமதாஸ் இப்ப வரைக்கும் என்ன சொல்றாரு? எங்க கட்சியினுடைய இந்த பிளவுக்கு காரணமே திமுக தாங்கிறாரு. நாங்க திமுக தலைமையிலான அணியில இடம்பெற மாட்டோம்ன்றாரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் தான் அவர் கடந்த தேர்தலையும் சந்தித்தார், இந்த தேர்தலையும் சந்திக்க போகிறார் தானே எல்லாரும் சொல்றாங்க. அந்த அன்புமணி ராமதாசினுடைய அணி திடீரென இப்ப தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? அப்போ இதையெல்லாம் நீங்க கணக்கிட்டு பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி கடை விரித்து விட்டு கொள்ளுவார் இல்லாமல் காத்திருக்கிறது என்பதைத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அன்றாடம் உணர்த்தி கொண்டே இருக்கு. இதுல இவருடைய வருகை என்ன பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினோம்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. செல்லாக்காசாக இருக்கிற ஓ பன்னீர்செல்வம், தினகரனை வேண்டுமானால் அவர்கள் சந்திக்கலாமே தவிர அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் கட்சி இப்ப தனித்தே போட்டியிடட்டும் சார். யாரு? தினகரனும் பன்னீர்செல்வமும் தொகுதிக்கு 10,000 ஓட்டு வாங்குவாங்களா? 5,000 ஓட்டு, 2,000 ஓட்டு வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கா இப்ப அவங்களுக்கு? அவங்க எல்லாம் முடிந்து போன கதைகளாக மாறி இருக்காங்க இன்னைக்கு. அப்ப இந்த நிலையிலிருந்து இவர்களை தவிர வேறு யாரும் அவரை சந்திப்பதற்கான சாத்திய கூறுகள் கூட இல்லாத நிலையில் தான் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் ஓபிஎஸ் 2 முறை சென்று சந்தித்தார் அமித்ஷா அவர்களை. சந்தித்து பிறகு நான் இணைப்பு பற்றி தான் அவரிடம் பேசினேன் என்று கூறினார். இங்கே அதன் பிறகு அண்ணாமலை தான் 2 முறை சென்றார். அண்ணாமலை 2 முறை சென்று வந்தார். அவர் இது சம்பந்தமாக தான் பேசியிருக்க கூடும் என்றெல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில் ஓபிஎஸ் தன்னுடைய இந்த அறிவிப்பு 15ஆம் தேதி நான் அறிவிப்பு செய்ய போகிறேன், என்ன முடிவெடுக்க போகிறேன், தனி கட்சியா இல்ல வேற ஒரு கட்சியில் நான் இணைய போகிறேன்னா என்ற ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொன்னாரு. அதை இப்ப தள்ளி வச்சிருக்காரு. ஏன்னா இப்ப அமித்ஷா வந்திருக்காரு. அதே தேதிக்கு வர்றதுனால மேபி அவரும் சசிகலா அம்மையாரும் சந்திக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ இந்த சந்திப்புல ஏதோ சம்திங் அதிமுக உட்கட்சி விவகாரத்துல ஒரு முடிவு எடுப்பது போல நமக்கு தெரியுது. இல்ல, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் முடிவெடுப்பது போன்று தெரிகிறது என்று சொல்வதையே நான் ஏற்கல. முதல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பாஜகவினுடைய கூட்டணிக்கு இசைவு தெரிவித்ததற்கு 2 காரணம். ஒண்ணு, தன்னுடைய மகன் விமானம் வாங்க போனாரு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அமலாக்கத்துறை. அதை அம்பலப்படுத்தி நாளைக்கு ஒரு நெருக்கடியை தலைக்கு மேல் தொங்குகிற கத்தியை இறக்கி விட்டால் என்ன செய்வது என்கிற பதைப்பில் போனார். அது ஒன்று. 2வது, செங்கோடையன் ஒரு பக்கம் கிளம்பி போய் அமித்ஷாவை போய் சந்திக்கிறதுக்காக புறப்பட்டார். இப்ப செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, இந்த ஃபார்மேஷனுக்குள்ள பாஜகவினுடைய ஹேண்ட் இருந்தா என்ன பண்றதுன்ற பதட்டம். இப்ப இது 2 மையப்படுத்தி தான் அவர் பாஜகவினுடைய கூட்டணிக்கு போனார். இப்ப இதுல ஒண்ணு அமித்ஷா மூலமாக நடக்கும்னா அவர் ஏன் பாஜக கூட்டணியில இருக்கணும்? கட்சியே அழிஞ்சாலும் பரவாயில்ல, லெட்டர்பேட் இயக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படியே ஸ்டாண்ட் பண்ணிடுவோம்னு நின்றுவார்ல. அதுக்கான தெம்பும் திராணியும் அவருக்கு இருக்கான்னா வராது. ஆனா அதே நேரத்துல தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா அவர் இந்த கட்சி இருந்தா என்ன போனா என்னன்ற மனநிலைக்கு வந்துருவார். அப்போ இந்த கட்சி கபலீகரம் செய்யப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு லெட்டர் பேட் அமைப்புக்காவது பொதுச் செயலாளருங்கிற இடத்துல இருந்து அதிமுகவை தக்க வச்சுக்கோங்கிற இடத்துக்கு வந்துருவார். ஏன்னா இன்னைக்கு பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு அண்மையில் நடந்த பொதுக்குழுவில் கூட அவருக்கு தான் இருக்குங்கிறது ப்ரூவன் ரெக்கார்டு. இவங்க எல்லாம் யாருமே ப்ரூவன் ரெக்கார்டு வச்சுக்கல.
கடந்த காலத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவில் ஒரு ரெக்கார்டு இருந்ததே தவிர, தனியாக வந்ததற்கு பிறகு அதிமுக இவர்கள் பின்னால் இருப்பதற்கான எந்த சான்றும் இல்ல. அப்ப இதை எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒப்புதல் இல்லாம இதை செய்ய முடியாது. டு பி பிராங்க் நம்ம பேசணும்னு சொன்னா, இன்னைக்கு நிலைமைக்கு அபிஷியல் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தான். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தயாராகவே இல்லை. கட்சி தோல்வியே தழுவினாலுமே கூட ஒன்றுபட்ட அதிமுக வேணாங்கிற மனநிலைக்கு அவர் வந்துட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இப்ப இவங்க ஓ பன்னீர்செல்வம் தரப்புல ஒரு கால தாமதத்துக்கு காரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஓ பன்னீர்செல்வம் முதல் நாள் பேசியதே மறுநாள் பேச மாட்டார். இந்த குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்றாங்கல்ல, ஓபிஎஸ் பேச்சு அன்னைக்கே போச்சு. சார், கடைசியாக நடந்த ஒரு நிர்வாகிகள் கூட்டம், ஒரத்தநாடு வைத்திலிங்க சொல்றாரு, தொண்டர்களுடைய உரிமை மீட்பு குழு தொண்டர்களுடைய உரிமை மீட்பு கழகமாக மாறும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப உண்மையிலேயே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? பன்னீர்செல்வத்துக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னா, பன்னீர்செல்வம் அந்த கூட்டத்தினுடைய மேடையிலேயே அப்படி ஒரு உடன்பாடு எனக்கு இல்ல, கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கலாம்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அது அவருடைய தனிப்பட்ட கருத்துனால சொல்லிட்டு போயிருக்கணும். அன்னைக்கு நீங்க ஆமோதிக்கிற வகையில பேசிட்டு தொண்டர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப செயல்படுவோம்னு உத்தரவாதத்தை கொடுத்துட்டு, இன்னைக்கு சொல்றீங்க நான் உரிமை மீட்பு கழகமாக மாறும்னு சொல்லவே இல்லையேன்றீங்க. இது ஒரு அயோக்கியத்தனம் இல்லையா? இன்னொன்னு, திடீர்னு தான் உங்களுக்கு தெரிஞ்சா எம்ஜிஆர் பிறந்தநாள் நினைவு நாள்லாம் வருது அண்மையிலன்னு. ஏன் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் பிறந்தநாள் நினைவு நாள்லாம் நீங்க அனுசரித்ததே கிடையாதா? இல்ல உங்களுக்கு தெரியவே தெரியாதா? வருடம் முழுமைக்கும் எம்ஜிஆர் பேரை சொல்லிட்டு தானே சார் சுத்துறீங்க. அரை நூற்றாண்டுகளாக ஒரு 100 முறை எம்ஜிஆருக்கு பிறந்த நாள் வந்திருக்காது, ஒரு 100 முறை எம்ஜிஆருக்கு நினைவு நாள் வந்திருக்காது. நான் சொல்றது 2 சேர்த்து 50-50ன்னா 100 வந்துருச்சு இல்ல, 2 சேர்த்து வந்திருக்காது. 100 முறை மாலை தூக்கிட்டு போயிருந்திருக்க மாட்டீங்க நீங்க. அப்ப அதை கூடவா மறந்துட்டீங்க நீங்க? ஏன் அந்த முதல் அறிவிப்புலயே நீங்க சொல்லலாம்ல, எம்ஜிஆரை பொருட்படுத்தி நாங்க அந்த நாள்ல தான் அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றப்ப, நாங்க நீதி கட்சி துவங்கப்பட்ட நாளில் கட்சி பெயரை அறிவிக்கிறோம்னு சொன்னோம். அதுக்காகவே நவம்பர் 20ஆம் தேதியை குறிச்சோம். அதே நாள் கட்சி பேரை அறிவிச்சோம் சென்னையில வச்சு. அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே சொல்லணும்ல, நாங்க எம்ஜிஆரை பின்பற்றுகிற காரணத்தால் எம்ஜிஆருடைய பெயரை சொல்லி இந்த நாள்ல பண்றோம்னு சொல்லி. அப்ப அன்னைக்கு சொல்லாம இன்னைக்கு எம்ஜிஆரை மையப்படுத்துறது மாதிரி இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தெளிந்த நீரோடை போல அரசியலில் இயங்க முடியாமல் ஒரு குழப்பத்தின் பெயரால் இயங்குகிற வேலை. என்ன செய்யறதுன்னே தெரியல ஓ பன்னீர்செல்வத்துக்கு. யார் இருக்கா யார் இல்ல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேச்சு வந்துருச்சு, ஒரத்தநாடு வைத்திலிங்கம் போய் செங்கோட்டையை சேர்ந்த மாதிரி விஜய் கட்சியில சேர போறாருன்னு சொல்லி. அதுவே அவருக்கு பெரிய கன்ஃபியூஷன். ஏன்னா பொதுக்குழுல இவர் போய் நிக்கிறார் சார், இவரால ஒண்ணுமே பண்ண முடியல சார். சென்னை வானகரம் வெங்கடாஜலபதி பேலஸ்ல நடந்த பொதுக்குழுல இவரால ஒண்ணுமே செய்ய முடியல. அங்க சண்டமாரதம் செய்தது யாருன்னா ஒரத்தநாடு வைத்திலிங்கம் தான். அவர் தான் மைக்குக்கு முன்னாடி போய் நின்று இந்த பொதுக்குழு செல்லாதுன்னு அறிவிச்சாருன்னு சொல்லி கையை விசிட்டு போனாரு. ஆமா, விரிச்சிட்டு முடிச்சுட்டு போறாரு அவரு. அப்பதான் தூக்கி பாட்டில வீசுறாங்க அவர் மேல. அந்த பொதுக்குழுல கூட பேசுறதுக்கு தெம்பு திராணி இல்லாம உட்கார்ந்து இருந்தாரு இந்த பன்னீர்செல்வம். இந்த பன்னீர்செல்வத்துக்கு என்ன துணிச்சல் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க அரசியல் களத்துல? இன்னொன்னு, அதிமுக அலுவலகம் நோக்கி புறப்பட்டாங்களே, எம்ஜிஆர் மாளிகையை நோக்கி, அதை லீட் பண்ணி போனவரும் வைத்திலிங்கம் தான். வைத்திலிங்கம் தான் தஞ்சாவூர்ல இருந்து முழுமையான ஆட்களை கொண்டு வந்தார். மதுரையில இருந்து கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க, தேனியில இருந்து கொஞ்சம் பேர் வந்து சேர்ந்தாங்க. ஆனா அந்த போர்ஸ் யாரு லீட் பண்ணதுன்னா வைத்திலிங்கம் தான். அப்கோர்ஸ் அதை லீட் பண்ணி கொண்டு போனாரு. அப்போ அந்த வைத்திலிங்கமே ஒரு மதில் மேல் பூனையாக மாறிட்டாரா அப்படின்னா எனக்கு அது தெரியல. ஆனா செய்திகள் அப்படிதான் உலா வந்தது. அப்படி செய்திகள் உலா வருகிற நேரத்தில் இவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்குமானா நிச்சயமா கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும். வைத்திலிங்கத்தால இவரால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ ஓ பன்னீர்செல்வம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறதுக்கான சூழலுக்கு தள்ளப்பட்டு விட்டார். கட்சி தொடங்குறதா வேணாமா, இல்ல பாஜகவிலேயே சேர்ந்து ஏதாவது மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பு வாங்கிக்கலாமான்ற இடத்துக்கு தள்ளப்பட்டாருன்றதுதான் யதார்த்தமான உண்மை. இதுதான் இங்க களத்துல எதிரொலிக்கிற செய்திகளாக இருக்கே தவிர பெரிய வியூகங்கள் அமித்ஷா வந்தவுடன் இது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கான பேச்சுவார்த்தை இருக்குமானா நிச்சயமாக அப்படி ஒண்ணு இருக்காது. இன்னொன்னு, இதுவாது பரவாயில்ல சார், ஓ பன்னீர்செல்வமாவது களத்துல கூட்டம் நடத்தி ஒரு 10 பேர் தனக்கு பின்னால் இருக்கான்றதையாவது காட்டிட்டார் தமிழ்நாட்டுல. சசிகலா யாரு சார்? சசிகலா பின்னாடி என்ன சார் இருக்கு? சசிகலா என்னைக்கு சார் வீதிக்கு வந்தாங்க? என்ன சார் பேசுனாங்க? களத்துல என்ன சார் சசிகலாவுக்கு அரசியல் இருக்கு? நான் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவேன், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குறேன்னு அங்கங்க நின்று எங்கேயாவது வாய்ப்பு கிடைக்கிற நேரத்துல மைக்ல பேசுறாங்கல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சு, அது மட்டும் தான் சார் இந்த 4 ஆண்டு காலத்துல அந்த அம்மா செஞ்சிருக்கு. அதை தவிர ஒண்ணும் தெரியல சார் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவுக்கு அதிமுகவினுடைய பேஸே இப்ப என்னவா இருக்குங்கிறது தெரியாம தான் நிக்குது அந்த அம்மா. எனவே இதெல்லாம் சாத்தியப்படாத ஒன்று. இதெல்லாம் சாத்தியப்படுத்துவதற்காக அமித்ஷா வராருன்னா அமித்ஷா ஜோக்கராய் தான் திரும்பி போவார் டெல்லிக்குன்றதுதான் என்னுடைய ஆழமான நம்பிக்கை. சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. மிக நன்றி. நன்றி.